எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். இவங்களுக்கு என்னெல்லாம் செய்தோமோ அது பூரா அவங்களுக்கு செய்யணும். கட்லி பீரோலு இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. பலகாரமும் இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கு? ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க ஏமா முறுக்கு 4000மா அப்படிமாங்க, லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்கன்னு பயந்துட்டேன் நான். என்கிட்ட கேட்கும்போது எம்மா இங்க வாங்கிட்டு போய் அங்க அதிரசம் அடுத்த இதுல வரும். 2வது மறு வீட்டுல மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி 4000 முறுக்கு 2000 லட்டு கட்லி பீரோல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். அது போக பொங்கப்படி தனியா வரும். அதுல வந்து பித்தாள பத்திரங்கள்லாம் வரும். இது முதல்ல போயிரும். அது ஃபர்ஸ்ட் மறு வீடு போயிட்டு வந்தபோது 4000 முறுக்கு 2000 லட்டு கொடுத்துருந்தோம். அவங்க சொந்தக்காரங்களுக்கு 4000 முறுக்கு 2000 லட்டு எவ்வளவு ஆகும்? அது என்னன்னா அந்த கைசூத்து முறுக்குல வந்து அந்த அம்மாக்கு வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். கல்யாண பத்திரிக்கை சாம்பிள் அடிச்சுட்டு போவோம். அவங்க எழுதி கொடுத்ததையே அதை காமிக்கும் போது சாம்பிள் ஏமா அது 10 ரூபா முறுக்கா இருக்கும் சார். முதல்ல 10 ரூபா முறுக்க பார்த்து கொண்டு போயிருவோம். நல்ல பார்வையா இருக்குன்னு. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்வையா இருக்குமா அப்படின்னுச்சு. அப்போ 12 ரூபாய்க்கிட்டாரு அந்த முறுக்க. அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்களேன். 48000 கிட்ட வந்துட்டு 4000 முறுக்கு 48000. 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்துச்சு. ஒரு லட்டு 15 ரூபா விழுந்துச்சு என்னைக்கு கணக்குல. லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துட்டு சார். வந்துட்டு இப்படி வந்து அந்த கட்டுங்கிற பேர்ல ரொம்ப பாடப்படுத்திடுவாங்க. அடுத்த 3வது மறு வீட்டுக்கு வந்து இந்த தேங்குழல் முறுக்கு கிடையாது, அச்சு முறுக்கும் மணவெல்லாம் சொல்லுவாங்க, கருப்பட்டி சேவு. அது ஒரு 5 கிலோ 7 கிலோ போதும். நாங்க அதையும் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு.